ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் ஆந்திரா ஸ்டைல் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதும் அதில் பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, பட்டை, லவங்கம். பட்டை சிறிதளவு சேர்த்துக்கோங்க, லவங்கம் ஒரு 3 சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் பூ 1, ஏலக்காய் 2. இது எல்லாமே கொஞ்சம் வறுபட்டதும் நாம் இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு அரை பதம் வதங்குச்சுன்னா போதும். இப்போ இது வதங்கின பிறகு இதுலேயே நாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா வதங்கின பிறகு இதுலேயே ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க விட்டிங்கன்னா இனிப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு அரை பதத்துக்கு வெந்துச்சுன்னா இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நாம் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இதுலேயே புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை நாம் சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி 2 டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. தண்ணி பதில் தேங்காய் பால் தான் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுவே வந்து குக்கர்லேயும் நீங்கள் செய்யலாம். குக்கரில் செஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கலக்கி விட்டுட்டு இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நாம் அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, தேங்காய் பாலும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நாம் அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நாம் மூடி ஊற்றலாம். மூடுறதுக்கு முன்னாடி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுப்பு வந்து சிம்மில் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கால் பதம் நல்லா வெந்துட்டுருக்கும். அதாவது கலக்கி திருப்பி விட்டுருங்க அரிசியை. திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் இறக்கிக்கலாம். இதுக்கு வந்து எக் கீமா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக் கீமா, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும் தான். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.